Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம செம்ம ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான வெரைட்டி ரைஸ்க்குலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எலுமிச்சம்பழ ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே எலுமிச்சம்பழ ஊறுகாய் செஞ்சு பாருங்க. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே சேர்க்காம எலுமிச்சம்பழ ஊறுகாவை 1 வருஷம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபியை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் பெரிய சைஸில் 20 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஊறுகாய் செய்கிறதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி நல்லா மஞ்சள் கலரில் இருக்கிற எலுமிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா எலுமிச்சம்பழத்து மேலே கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழ ஊறுகாய் செய்யும் போது எந்த அளவுக்கு அதில் ஈரத்தன்மை இல்லாமலும் அதே போல் தண்ணியும் கொஞ்சம் கூட சேர்த்துக்காம செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட அதில் ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு 8 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லா எலுமிச்சம்பழத்தையும் 8 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணதுக்கு அப்புறமா அது உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துடுங்க. விதையோடு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ஊறுகாய் கசப்பாக இருக்கும். இந்த ஊறுகாய் செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸ்லையுமே கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதமோ தண்ணியே இருக்கக்கூடாது. அதை மட்டும் கரெக்டாக கவனித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ஊறுகாய் நம்ம 1 வருஷத்துக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையை எடுத்ததும் அதை ஒரு மண் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எல்லா எலுமிச்சம்பழத்தையுமே கட் பண்ணி நான் மண் பாத்திரத்தில் மாற்றிக்கினேங்க. இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன விதை கூட அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்காது. எலுமிச்சம்பழத்தை ஊற வைக்கிறதுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்போடைய அளவு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட உப்பு எல்லா எலுமிச்சம்பழத்துலையுமே படுற போல் நல்லா ஒரு டைம் இதை போல் குலுக்கி விட்டுக்கோங்க. குலுக்கி விட்டதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். நம்ம எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி உப்பு போடுறோம்ல, அன்னைக்கு நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் மூடி போட்டு அப்படியே வச்சுடுங்க. நெக்ஸ்ட் டே எலுமிச்சம்பழத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடியில் அந்த உப்பு தண்ணி தங்கி இருக்குங்க. மேலே இருக்கிற எலுமிச்சம்பழத்துக்கு உப்பு தண்ணி படாமல் இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு கலரி விடும்போது அந்த உப்பு தண்ணி எல்லா எலுமிச்சம்பழத்துலையுமே படும். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை வெயிலில் வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலே இருக்க விட்டுடுங்க. ஈவினிங் ஆனதும் எடுத்து உள்ளே வச்சுடுங்க. இதை போலவே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் அந்த எலுமிச்சம்பழத்தை ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு டைம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா வெயிலில் வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே அந்த வெயிலே விட்டுருங்க. இதே போல் ஒரு 5 நாளைக்கு ரிப்பீட்டடாக பண்ணிங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் அந்த உப்பில் ஊறி நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். நல்லா எந்த அளவுக்கு ஊறி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கணும். இப்போது இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம தாளிச்சுக்கலாம். எலுமிச்சம்பழத்தை தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குமே ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கடுகும் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூனுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு இருக்குல்ல, அது சேர்த்து தாளிச்சுக்கோங்க. உருட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்து செய்யும்போது ஊறுகாய் நல்ல வாசனையாக இருக்கும். கடுகு வெந்தயம் உளுத்தம் பருப்புலாம் எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பில் ஊற வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தை எண்ணெயில் சேர்க்கும் போது எண்ணெய் மேலே தெரிக்கும். அதனால எலுமிச்சம்பழத்தை கரண்டியால் எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூளும் 2 டேபிள் ஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூனுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அது அதிகமாக காரம் இருக்காது. அவங்ககிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஊறுகாவை நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் உப்பு எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம எலுமிச்சம்பழத்தை உப்புல தான் ஊற வச்சு சேர்த்துருக்கோம். எலுமிச்சம்பழத்தை கூட சேர்த்துருக்க அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகணும். அதனால ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சேர்த்துக்கிட்ட இந்த மிளகாத்தூள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா காரம் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் நல்லா ஸ்பைசியாக சாப்பிடுவீங்க ஊறுகாய் அப்படின்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதே போல் ஊறுகாவில் இவ்வளோ எண்ணெய் இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம எடுத்துக்கிற எலுமிச்சம்பழத்துக்கு ஈக்குவலாக எண்ணெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பூர்ணம் பூத்துடாமல் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யணும் அப்படின்ற ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா வீடியோவோட எண்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குல்ல. எலுமிச்சம்பழ ஊறுகாயோடைய டெக்ஸ்சருமே பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு.
இந்த வீடியோவில் சொல்லியிருக்கபடியே எலுமிச்சம்பழ ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஊறுகாய்க்காகவே நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வச்சு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இனிமேல் கடையில் போயிட்டு ஊறுகாய் வாங்காமல் வீட்லேயே ரொம்பவே ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுங்க. நம்ம கடையில் வாங்கும்போது அவங்க எந்த எண்ணெயில் செய்கிறாங்க அப்படின்றதும் தெரியாது, அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் செய்யும்போது ரொம்பவே ஹைஜீனிக்காக செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எலுமிச்சம்பழ ஊறுகாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.